பொண்ணை வர சொல்லுங்க. சீதா, வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். மக்களே, பொண்ணை பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குமா. என் மகனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. மற்ற காரியமெல்லாம் பேச ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்கம்மா. நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, நேர விஷயத்துக்கு வரேன். என் மக மாதம் 15,000 சம்பளம் வாங்குறா. உங்கள் மகளுக்கு 30 பவுனு நகை போட்டுருங்க. அப்புறம் என் மகனுக்கு வேலைக்கு போகிறக்கு ஒரு பைக்கு, அதுக்கப்புறம் சீரு சனத்தி, அப்புறம் என்னென்ன கொடுப்பீங்களோ அதெல்லாம் கொடுத்துருங்க. என்னால் அவ்வளோ செய்யறதுக்கு. அப்பா ஒரு நிமிஷம், நான் பேசிக்கிறேன். என்ன கேட்டீங்க? 30 பவுன் நகை, வண்டி, சீர் சனத்தி, என்னென்ன உண்டோ எல்லாமே எங்கள் அப்பா செஞ்சுருவாங்க. மக்களே, கொஞ்சம் பொறுங்கப்பா, நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, ஒரு நிமிஷம். அப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த மாதமே கல்யாணம் வச்சுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். சொல்லுமா மாப்பிள்ளை, உங்கள் பேர் என்ன பேர்? என் பேர் சின்னத்தோரை. கல்யாணத்துக்கு பிறகு உங்கள் பேரை சின்னத்தோரைங்கிறத அறவேக்காடுன்னு மாற்றிக்க போகிறேன். வரதட்சணை கொடுத்து உங்கள் மகனை விலைக்கு வாங்கிக்கிறோம். அப்போ ஏன் இஷ்டம் தானே? அவங்க பேசுறது நியாயம் தானே. என்னைய விலைக்கு விற்க போறியா? வரதட்சணை வாங்குறது குற்றம், கொடுக்கறது குற்றம். நினைவில் வச்சுக்கோங்க.